நம்ம காவேரி நம்ம சாரதா எல்லாரும் மொத்தமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம சாரதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கங்கா ரொம்ப பொறுக்காமல் நம்ம சாரதா கிட்ட போய் அம்மா எனக்கு ஒரு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடைக்கானல் வீடு எதுக்குமா சும்மா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கஷ்டமும் இருக்குது. நாங்களும் கடை மேற்கொண்டு எடுத்து வீட்டை பேசாமல் வித்துருமா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம காவேரி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உனக்கு எதுக்கு தேவையில்லாத மூக்கு நுழைக்கிற, அது நானும் அம்மா சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம், நீ தேவையில்லாமல் தலையிடாத அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டோன்னா காவேரிக்கு ரொம்ப கோபம் வருது. அது மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் வீடுன்னா உனக்கு மட்டும் சொந்தம் நினச்சிட்ருக்கேன், அது எல்லாருக்குமே தான் பங்கு இருக்குது, அதில் அப்பாவோட உழைப்பு இருக்குது, மிகப்பெரிய உழைப்பு. நம்ம அப்பா ஆசை நம்மளுக்காக பார்த்து பார்த்து கெட்டின வீடு, அந்த வீடை விற்கிறது உனக்கு எப்படி தான் மனசு வருது எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க ரொம்ப கோவந்து எல்லாத்துக்கும் காரணம் அவர் யார், அது மட்டும் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் தான் காரணம் அப்படி சொல்லிட்டு விஜய் பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் எல்லா சகலையும் சேர்ந்து மாதம் சீன் பண்ணுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முட்டாள்தனத்தை பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் இவர் தான் அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்து சாரதாக்கு நம்ம காவிரிக்கு ரொம்ப கோவம் வருது. விஜய் செம்ம ஷாக்கோட கண் கலங்கிட்டு நம்ம கங்காவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவிரி அப்போ கூட எதுவுமே சொல்லாமல் அக்கா பார்த்து பேசுக்கு, அது மட்டும் வார்த்தையை விடாத தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது. அவர் ஒன்றும் அவருக்காக ஒன்றும் பண்ணலையே, அது மட்டும் நம்மளுக்காக அந்த வீட்டை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும், நம்ம அம்மாவுக்காக மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த வீட்டை மீட்க எனக்கு தலையெழுத்து இருக்குது, எதுக்காக இவ்வளோ போராட்டம் நமக்கு இந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும், அவருக்கு அப்படி எந்த ஒரு செயலும் கிடையாது. அது மட்டும் நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. அவரை போய் இந்த மாதிரி தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்கிறாங்க. இது கேட்டுன்னு கங்கா வந்து சரி நான் அவரை பார்த்து தப்பாக பேசலை, ஆனால் எனக்கு அந்த கொடைக்கானல் வீட்டை விற்றே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு போய் மிகப்பெரிய பிரச்சனை அதற்கு யார்கிட்ட இந்த வீட்டில் போய் தங்குறீங்களா, என்னைக்காட்டும் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போகிற அப்போ ஹோட்டலில் தங்கிக்கலாம், தேவையில்லாமல் இந்த வீடு நமக்கு தேவையே இல்லை, பேசாமல் வித்துருமா அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டுன்னா காவிரிக்கு ரொம்ப கோவந்து நான் இப்போ சொல்கிறேன் போய் கேளு கங்காக்கா, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு யாருக்கு என்னாலும் சரி இந்த வீடு நான் விற்கவே விட மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் அது எங்கள் அப்பாவோட வீடு, உனக்கு தேவைன்னா விற்க முயற்சி பண்ணிக்க, நான் விற்க விடவே மாட்டேன், பார்த்துக்கிட்டே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கத்துறாங்க. அதே நேரம் நம்ம காவிரி வந்து நம்ம சாரதா கிட்ட ரொம்ப கோவத்தை திட்டுறாங்க. இங்கே பாருமா அவள் தான் முட்டாள்தனமாக பேசி நீனு பாட்டி உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அவ்வளோ பெரியெல்லாம் கொண்டு போட்டு நான் போய்கிட்டே இருப்பேன், எனக்கு அந்த வீடு விற்கக்கூடாதுன்னா கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஸ்டே பண்ணுறது தான், அந்த வீடு நம்ம அப்பாவோட ஞாபகமாக அந்த வீடு அங்கே தான் இருக்கும், யார் என்ன முடிவு எடுத்தாலும் இந்த முடிவுக்கு நான் கட்டுப்படவே மாட்டேன், என்னை மீறி இந்த வீடு நீங்கள் எப்படி விற்றுருங்க நானும் பார்த்துறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம கங்கை கிட்ட சவாலை விட்டுறாங்க. இது கேட்டோன்னு கங்கைக்கு ரொம்ப கோவப்படுது. நான் உன்னை மாரி இந்த வீட்டை நான் விற்று காட்டுறேன்டே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் வீட்டுக்குள்ளே போயிடறாங்க. இதை பார்க்க நம்ம விஜய் கிட்ட போய் நம்ம காவிரி கணக்கில் எங்கிட்டே பேசுகிறாங்க. அஜித்தை முட்டாள்தனமாக பேசுகிற மனசில் வச்சுக்காதீங்க, அது மட்டும் நீங்கள் எவ்வளோ மிகப்பெரிய உதவி பண்ணீங்க அதுக்கு அவங்களுக்குலாம் புரியாது, தேவையில்லாம் மன சங்கடப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நம்ம இருக்க வேண்டாம், இந்த வீடு எனக்கு பிடிக்கவே இல்லை, வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடணும், நம்ம வீடு தாங்க அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ பெரிய வீடு, இந்த சின்ன வீட்டில் வந்து நீங்கள் கஷ்டப்படுறது பார்க்க தாங்க முடியல, என்னாலையும் இந்த வீட்டில் இருக்க முடியல, வாங்க நம்ம அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்க வழியை பார்ப்போம், தாத்தா பாட்டி கூட இருந்து எவ்வளோ நாள் ஆகிட்டு நாங்கள் அங்கே போய் இருக்கலாம் வாங்க அப்படி சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாங்க. இதெல்லாம் கேட்டு விஜய் வந்து என்ன சொல்லுவாங்க, எப்படி காவிரி கூட நான் அங்கே வரமாட்டேன், அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனையும் முடிட்டு அதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சமாளிக்க தான் போகிறாங்க. நம்ம காவிரி வந்து இந்த விஷயத்துலேருந்து எல்லாமே எப்படி தப்பிச்சு எப்படி வெளியே வர போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறாங்க பொறுத்து வந்து நம்ம வரப்போகிற வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.